ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுமிதா சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டி, ஸ்பைசி அண்ட் ட்ரை ஸ்டைலில் சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட வச்சு சாப்பிட சூப்பர் காம்பினேஷன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 அன்னாச்சி பூ, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 3 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் பிளாக் பெப்பர், 1 டீஸ்பூன் சோம்பு, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதும் அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 2 கப் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 20 கிராம் பூண்டு, 10 கிராம் இஞ்சி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சுக்காவுக்கு ஆனியன் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, அப்போ தான் சுக்கா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் சேர்த்ததும் 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் 1/2 கேஜ் போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாம் மசாலாவில் மிக்ஸ் ஆகிற மாதிரி வேகட்டும். அப்போ தான் சிக்கன் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 மினிட்ஸ் வேகட்டும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கினே இருக்கலாம். ட்ரை ஆகிற வரைக்கும் வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வர மாதிரி வேகணும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் சுக்காவை சுட சுட பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லி, ரசம் சாதம், சாம்பார் சாதம், இது எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்தமாரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Thanks for watching.